இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பவர்மேட்டிக் பிராண்டில் கார்ட்லெஸில் ஆங்கிள் கிரைண்டரு. இது வந்து ஒரு பிரஷ்லெஸ் மோட்டாரு, நல்லா ஹெவியாக இருக்கும் மிஷினு. 21 வோல்ட் இது. என்னுடைய ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது 5000லேருந்து 6800 ஆர்பிஎம் வரைக்குமே வந்து இந்த மிஷின் போகும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பவர் பெல்ட்டோடைய பிராண்டு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதை பற்றி எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. நம்ம உள்ள திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹார்டாக இருக்குது பிளாஸ்டிக்கு. ஓப்பன் பண்ணிவிடுவோம். திறக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பக்காவாக இருக்குது. 2 பேட்டரி, ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டி கார்டு, ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மிஷினு, புக்லெட்டு. இது இல்லாமல் ஒரு 4-5 கட்டிங் வீல் ஒன்று இது கூட ஃப்ரீயாக வந்துடுது. இப்போ இதனுடைய ரன்னிங் வந்து நம்ம பார்த்துருவோம். பேட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம மிஷின் அந்த பக்கம் இருக்கும், பின்னாடி இப்படி போடணும். இது லாக் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. மிஷின் ஒன்றும் பெருசாக வெயிட் கிடையாது. உங்களுக்கு கீழே தான் பேட்டரியில் தான் வெயிட்டு, மிஷின் பெருசாக வெயிட் இருக்காது. 4 இன்ச்சு தான், அதாவது இது வந்து 100 mm மிஷின் தான் இது. கியர் லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேட்டா பிளேட் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஹை, மீடியம், லோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சுவிட்ச் பிளேஸ்மெண்ட் வந்து வித்தியாசமாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த பிளேஸ்மெண்ட் பிடிக்கும். அதாவது நம்ம இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீல் மாற்றும் போதோ இல்லை வீல் பேட்டரியை மாற்றும் போதோ கொஞ்சம் பார்த்து மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பேட்டரி அவுக்கும்போது சுவிட்சு ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கையை கொஞ்சம் மேலே வச்சோ இல்லை சேஃப்டி கார்டு போட்டுக்கோங்க, ஹேண்டில் போட்டுக்கோங்க. சேஃப்டி ப்ரிகாஷனோடு யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே மிஷினை, அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த சுவிட்சில் கை வச்சிடாமல் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கூட நீங்கள் கை ஹேண்டில் வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது பேட்டரி மிஷினு, அதனால் ப்ரெஸ் பண்ணோடனே உடனே ஓட ஆரம்பிச்சிடும், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மெட்டல் கட்டிங்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மிஷினை நீங்கள் தாராளமாக வந்து வெல்டர்ஸ், மெட்டல் யூஸ் பண்ணுறவங்க மெட்டல் கட்டிங்க்கு தாராளமாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் பர்பஸ் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் நல்லாவே வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 1 hour to 1.5 hours வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும். 2 பேட்டரி இருக்கனால மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அடுத்து நம்ம வந்து இதனுடைய சார்ஜர் பற்றி பார்ப்போம். மனுஷே வாங்க. இதான் வந்து நம்முடைய சார்ஜரு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி போடும்போது உங்களுக்கு வந்து வெறும் சார்ஜர் இருக்கும்போது ஒரு லைட் எரியும், ரெட் லைட் எரியும். நம்ம பேட்டரி போட்டோடனே லைட்டு மாறும், சார்ஜ் ஃபுல்லாக ஆனோடனே லைட்டு உங்களுக்கு வந்து மாறிடும். அது நம்ம சும்மா சாம்பிளுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். இப்போ நான் சார்ஜர் வந்து சும்மா போட்டிருக்கேன், போட்டோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியுது, அப்படின்னா சார்ஜர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணுவோம். பேட்டரி இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெட் லைட் எரியணும், அப்போ தான் பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆன உடனே ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறும். ஃபுல் சார்ஜ் ஆனிச்சுன்னு நம்ம வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். 2 பேட்டரிக்குமே இப்படி தான் மெக்கானிசம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4600 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. நீங்கள் வந்து 4600 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு பார்சல் போட்டுருவோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்.